துல்ஹஜ்ஜியின் 10ஆம் நாள் மகத்தான தியாகத் திருநாள். பல்வேறு ஈகைகளை இரக்கங்களை மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தக்கூடிய இந்த நாள். உயிர் பிராணியை அறுத்து அதன் இரத்தம் பூமியிலே விழுவதற்கு முன்னால் நம் இறையச்சம் இறைவனின் அரிசை தட்டக்கூடிய இந்த நாள். நம் இரக்கத்தின் காரணமாக, அல்லாவிற்கு நாம் செய்யக்கூடிய அமலின் காரணமாக நம் பாவங்களெல்லாம் பனிக்கட்டியை போன்று உருகி புனிதமான மனிதர்களாக அல்லாஹ் இந்த புவியிலே நம்மை மாற்றக்கூடிய மகத்தான இந்த திருநாள். துல்ஹஜ்ஜியின் 10ஆம் நாள் அறுப்புடைய நாள் என்று வரலாறுகளிலே சொல்லக்கூடிய, குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த நாள். இந்த நாளில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்னவைகள் செய்யக்கூடாது என்பதை அற்புதமாக சொல்லி தருவார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் முதலாவது பிரதானமாக இருப்பது குர்பான் கொடுப்பது. யார் குர்பான் கொடுக்க வேண்டும்? யாருக்கெல்லாம் குர்பான் கொடுப்பதற்கு வசதிகள் வாய்ப்புகள் இருக்குமோ அவர்களெல்லாம் குர்பான் கொடுக்க வேண்டும். அதே நேரங்களில் குர்பான் கொடுத்தே ஆக வேண்டும் என்று வட்டி போன்ற ஹராமான பொருட்களை வைத்து அந்த குர்பானை நிறைவேற்றி மக்களுக்கு முன்னால் நாமும் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் என்ற அந்தஸ்தை பெற வேண்டும் என்றெல்லாம் குர்பான் கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் கொடுக்கக்கூடிய பிராணிகள் அது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும்? அது கொழுத்த பிராணிகளாக, அது திமிருள்ள பிராணிகளாக, ஆரோக்கியமான பிராணிகளாக இருக்க வேண்டும். அந்த குர்பானியை யார் கையால் அறுப்பது சிறந்தது? தம் கையால் அறுப்பது சிறந்தது. குர்பான் யாருக்கு கொடுக்க வேண்டும்? குர்பான் எல்லோருக்கும் கொடுக்கலாம். வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தைகளிலே இருந்து நம்மை விட்டு மறைந்திருக்கக்கூடிய நம் முன்னோர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் குர்பான் கொடுக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு குர்பான் மட்டும்தான் என்பது அல்ல, எத்தனை வேண்டுமானாலும் குர்பான் கொடுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60 ஒட்டகங்களுக்கு மேலாக அறுத்ததாக வரலாறுகள் இருக்கிறது. அப்படி என்னிடத்திலே வசதிகள் இருக்கும் பட்சத்தில் நிறைய குர்பானிகள் கொடுக்க வேண்டும், அதை ஏழைகளுக்கு இறைச்சியாக கொடுக்க வேண்டும், தாராளமாக கொடுக்கலாம். அதே நேரத்தில் அறுக்கக்கூடிய பிராணிகள் வெறுமனே இறைச்சிக்காக மட்டும், அது உணவிற்காக மட்டும் அந்த பொருள் என்பதை குர்பானில் நாம் கவனம் செலுத்தக்கூடாது. மற்ற காலங்களில் மாமிசத்தை முன்னுதாரணமாக வைத்து, இறைச்சியை பிரதானமாக வைத்து நாம் இருப்பதை போன்று உணவை பிரதானமாகவோ இறைச்சியை பிரதானமாகவோ இந்த துல்ஹஜ்ஜியினுடைய இந்த பெருநாள், ஹஜ்ஜு பெருநாளினுடைய குர்பானியில் நாம் ஆக்கிவிடக்கூடாது. இந்த பெருநாள் எப்படி நாம் கொண்டாட வேண்டும்? இந்த பெருநாள் எல்லா நாட்களையும் விட மகிழ்ச்சியான முறையில் குளித்து அல்லாஹுவை வணங்கி, எல்லா நாட்களையும் விட மகிழ்ச்சியான முறையில் அந்த தக்பீர் முழக்கத்தை முழங்கி அந்த பெருநாளுடைய தொழுகையை தொழுது அதற்கு பின்னால் அதே நேரத்தில் மிக ஆழமாக கவனிக்க வேண்டும். குர்பான் கொடுக்க வேண்டும் என்ப காரணத்தினால் நம் அமல்களை சுருக்கிவிடக்கூடாது. குர்பான் என்பது அமல், ஆனால் இந்த அமல்களை தொடர்ந்து அந்த அமல் வர வேண்டும். அதே நேரத்தில் குர்பான் கொடுக்கும் பொழுது சமீப காலங்களில் நிறைய இடங்களில் கூட்டு குர்பான் கொடுக்குகிறோம். கூட்டு குர்பான் கொடுக்கக்கூடியதில் மிக பிரதானமாக இருக்கக்கூடியது, குர்பான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரினுடைய பெயரும் உச்சரிக்கப்பட வேண்டும். குர்பான் என்பது, கூட்டு குர்பான் என்பது இன்று மோசடி பெருவெளிகளாக அல்லது அது ஒரு வியாபார தளத்தை முன்னிட்டு ஒரு ஈமானோடு இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு அமலாக இருக்கக்கூடிய குர்பானின் எண்ணத்தை சிதைக்கக்கூடிய அளவிற்கு இன்று நிறைய நபர்களினுடைய கூட்டு குர்பானுடைய வணிகங்கள் மாறிவிட்டது. அதே நேரத்தில் நாம் செலுத்தக்கூடிய பணம் அதற்கு உரித்தான பணமா? அந்த குர்பான் பிராணியை அந்த 7 நபர்கள் கூட்டாக சேர்ந்து வாங்கக்கூடிய அளவிற்கு நாம் கட்டக்கூடிய பணமாக இருக்கிறதா? தொகை குறைந்தால் போதும் என்பது குர்பானின் நோக்கம் அல்ல. இறைச்சி கிடைத்தால் போதும் என்பது குர்பானின் நோக்கம் அல்ல. நாம் 5 பங்குதாரர்கள், 3 குறுப்புகளாக இருக்கிறார்கள், எங்கு குறைவான தொகை வருதோ அங்கே நான் கட்டுவேன் என்பது அல்ல நோக்கம். உங்களை போன்று பல நபர்களிடத்தில் அவர்கள் வாங்கி 7 நபர்களுக்கு பதிலாக 10 நபர்களை கூட சேர்த்து அறுக்கலாம். இப்படி கூட்டு குர்பானுடைய விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும். குர்பான் என்பது நம் நிய்யத்து நிறைவேற வேண்டும். லையனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நாம் அறுக்கக்கூடிய ஆட்டின் இறைச்சியோ ரோமமோ இரத்தமோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை. அல்லாஹுவை சென்றடைவதெல்லாம் நாம் அறுக்கக்கூடிய நேரத்தில் உனக்காக அறுக்குகிறேன் என்ற அந்த மகத்தான எண்ணம் தான் அல்லாஹுவை சென்றடைகிறது. ஆதலால் அந்த பெருநாளுடைய விஷயங்களில் மிக கவனம் செலுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக அந்த குர்பானுடைய விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் கொடுக்கக்கூடிய குர்பான் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற
எண்ணத்தோடு இருக்க வேண்டும். முடிந்த அளவு கூட்டு குர்பானிலே இருக்கக்கூடியவர்கள் தம் இல்லங்களிலே அறுக்கக்கூடியவர் தன் கரத்தால் அறுப்பது சிறந்தது. அல்லது பிறர் அறுத்தால் அதற்கு பக்கத்தில் நின்று அல்லாஹ்வினுடைய தக்பீர் முழங்கச் செய்து அல்லாஹ்வினுடைய தக்பீர் சொல்ல சொல்ல அந்த பிராணி அறுக்கப்பட வேண்டும். கூட்டு குர்பானுடைய அறுக்கப்படக்கூடிய இடத்தில் எங்கோ ஒரு இடத்திலே பணத்தை கட்டிவிட்டோம் இறைச்சியை தருகிறான் என்பதல்ல குர்பானியின் நோக்கம். அந்த இடத்திற்கு முடிந்தால் செல்ல வேண்டும். கொடுக்கக்கூடிய இடங்களிலே நாம் சொல்ல வேண்டும், என்னுடைய பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும். அறுக்கக்கூடிய நேரங்களில் என்னுடைய பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும். அறுக்கும் பொழுது தக்பீர் முழக்கம் சொல்ல வேண்டும் என்று உங்களால் முடியாவிட்டாலும் அந்த இடத்திலே நாம் அமானிதங்களை அவரிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, குர்பானுடைய விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். தக்பீருடைய விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அந்த நாட்கள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பெருநாட்களில் நோன்பு வைப்பது ஹராம். நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு, மனைவி மக்களோடு, உறவுகளோடு, சொந்த பந்தங்களோடு உணவு உண்டு பகிர்ந்து பருகி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் பெருநாள் அன்று நோன்பை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான். அதே நேரத்தில் குழந்தைகளோடு நீங்கள் உங்கள் நேரங்களை செலவிட வேண்டும். அல்லாஹுவோடு உங்கள் நேரங்களை செலவிட வேண்டும். அதே நேரத்தில் பெருநாளுடைய தொழுகையை முழுமையாக முடித்ததற்கு பின்புதான் நாம் குர்பானியை அறுக்க வேண்டும். ஃபஸல்லி ரப்பிக்க வன்ஹர், முன்பு தொழ வேண்டும், பின்பு அறுக்க வேண்டும் என்பதுதான் அல் குர்ஆன் தரக்கூடியது. நாம் அவசரமாக தொழுகையை முடித்துவிட்டு அறுக்க வேண்டும் என்று அதை குர்பான் கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. பெருநாள் முடிந்து குர்பான் கொடுப்பதற்கு அடுத்தடுத்த நாட்களெல்லாம் இருக்குகிறது. நீண்ட காலத்தை குர்பானுக்காக அவகாசமாக அல்லாஹ் தந்திருக்குகின்றான். மகத்தான முறையில் தொழுது உறவுகளோடு தக்பீர் சொல்லி உறவுகளோடு அறுத்து அந்த பிராணிகளை உறவுகளோடு உண்பது மிகச்சிறந்த பெருநாளாக இருக்குகிறது. மகத்தான இந்த 10ஆம் நாள் பெருநாளுடைய தினத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்வில் ஒரு லட்சியத்தை எடுக்க வேண்டும். குர்பான் கொடுக்க முடியாவிட்டால் நாம் மனம் தளர்ந்து விடாமல், இறைவா எனக்கு அதற்கான பொருளாதாரத்தை தந்து என்னை செழிப்பானவர்களாக மாற்றி நான் அடுத்த வருடத்திலிருந்து நான் குர்பான் கொடுக்குகிறேன் என்ற நீயத்தை வைக்க வேண்டும். நம்மிடத்திலே உடல் நலம் குன்றி முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால், இறைவா இந்த வருடத்திலே இருந்து என் உடல்நிலையை ஷிஃபாவாக்கி என்னை ஆரோக்கியமான மனிதனாக மாற்றி உனக்காக நான் அமல் செய்கிறேன் என்று நாம் நீயத்து வைக்க வேண்டும். பல்வேறு ஹாஜத்துகள் நிறைவேறாமல் இருக்கலாம், பல்வேறு தேவைகள் நிறைவேறாமல் இருக்கலாம். ஒரு ஆண் பெண் யாருக்கும் மணமகன் மணமகள் தேவைகள் இருக்கலாம். குடும்பங்களில் நிறைய நபர்கள் தேவையுடையவர்களாக இருக்கலாம். பணத்தேவை, பொருளாதார தேவை, உடல் நலம், இப்படி எந்த தேவைகள் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஒரு நியத்தை வைக்க வேண்டும். இறைவா, எனக்கு இதை நீ நிறைவேற்றி தந்தால் அடுத்த ஆண்டில் நான் உனக்காக ஒன்று செய்வேன் என்று இறைவனிடத்தில் ஒரு நீயத்தை வைத்துக் கொள்ளலாம். நான் இத்தனை ரக்காயத்து தொழுவேன், இத்தனை நோன்புகள் வைப்பேன் என்று இப்படி இறைவனோடு நம்மை இணைத்து கொண்டு அல்லாஹுவோடு நம் வாழ்வை இணைத்து கொண்டோம் என்று சொன்னால் அவன் பார்வையை விட்டும் நாம் விலகாமல் இருப்போம். நம் தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நீரே இல்லாத பாலைவனத்தில், நெருப்பாய் கொதித்த பாலைவனத்தில் அல்லாஹ் ஜம்சமை வெளிப்படுத்தி மகிழ்ச்சி படுத்தியதை போன்று யாருமே இல்லாத அந்த பூமியில் எனக்கு அந்த பூமி செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று உலகமே இயங்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அந்த பூமியை மாற்றியதை போன்று உங்கள் வாழ்விலும் அல்லாஹ் வாழ்வை மாற்றுவான். உங்களையும் அல்லாஹ் தன் பக்கம் இழுத்து உங்களுடைய ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான். அல்லாஹ் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்வில் தேவையான, என் மனதில் இருக்கக்கூடிய என் வாழ்வில் தேவையான, உலக முஃமினான ஆண்கள் பெண்கள் மனதில் இருக்கக்கூடிய அவர்களின் தேவையான அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அனைவருக்கும் இந்த ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்கள் சங்கங்களின் சார்பாக, எங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.